வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு பிளெயின் குருமா செய்யலாம். அதுக்கு முதல்ல 1 1/2 வெங்காயம், 1 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா தேங்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு, கொஞ்சமா முந்திரி, இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டாவது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளியும் கொஞ்சமா வாசனை பொருளும் போட்டுக்கலாம். முதல்ல எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இது ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் வாசனை பொருள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா சீக்கிரம் வதங்கும். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3மே போட்டு ஒரு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் அரைச்சும் போட்டுக்கலாம். கொஞ்சமா புதினா போட்டுக்கலாம். போட்டு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஊத்திக்கலாம். கிண்டிட்டு அதே மாதிரி உப்பு பார்த்துக்கோங்க. கழுவி ஊத்திக்கோங்க. அரைச்சதுல இருந்து எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊத்திட்டு கிளறிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். நல்லா வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இட்லி கூட நம்ம ஊத்தி சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.